இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆபிரகாம் லிங்கன் ஒரு கவர்னர் தேர்தலிலே மிகவும் தோல்வியுற்றார். மக்களுடைய ஓட்டு அதிகமாக பெற்றிருந்தார், ஆனாலும் தோல்வியுற்றார். ஏனென்றால் அரசியல் எதிரிகள் ஒரு பழைய அரச விதியை பயன்படுத்தி கவர்னர் பதவிக்கு வர முடியாமல் அவரை நிராகரிப்பு செய்தார்கள். அவருக்கு பெரிய ஏமாற்றம். அந்த தோல்வியை குறித்து அவர் தன்னுடைய நண்பரிடம் இவ்வாறாக சொல்லுகிறார்: காதலியை பார்க்க விரைந்து போகையில் கல் விரலில் பட்டு மோதி அங்கே இரத்தம் அழுகிறது. மோதிக்கொண்ட அந்த கெண்டைக்கு இளைஞனை போல நான் உணர்கிறேன். காதலிக்கு முன்னால் அவரால் அழவும் முடியவில்லை, அந்த வலியை பொறுத்து கொண்டு காதலிக்கு முன்னால் சிரிக்கவும் முடியவில்லை என்பது போல இந்த தேர்தலில் நான் தோல்வியுற்றது, நிராகரிப்பானது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்பதை தன்னுடைய நண்பரிடம் சொன்னார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புறக்கணிப்பு, நிராகரிப்பு என்பது மனித வாழ்க்கையினுடைய ஒன்றாக மாறிவிட்ட ஒன்று. இயேசுனுடைய வாழ்க்கையிலே எப்படி அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்பதை 3 கட்டமாக காட்டுகிறார். இயேசுனுடைய வாழ்க்கையில் லூக்கா நற்செய்தியாளர் இயேசுனுடைய பணி வாழ்வை 3 கட்டமாக பிரித்து அவரது கலிலேயாவில் நடந்த பணி, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14 to 9:50 முடியவும், எருசலேமை நோக்கி செல்லும் அந்த பணி என்று 9:51 19:27 முடியவும், எருசலேமில் இயேசுவினுடைய பணி என்று 19:28 21:30 முடியவும் 3 கட்டமாக இயேசுனுடைய வாழ்க்கையை சொல்லி அவருடைய நிராகரிப்பை சுட்டிக்காட்டுவதை இங்கே அழகாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். இந்த 3ஆம் கட்டத்தில் நடக்கின்ற அந்த நிராகரிப்பை தான் இன்றைய நற்செய்தியாளர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள் இயேசுவை எப்படி நிராகரிப்பு செய்தார்கள், அதனால் வந்த அவருடைய எண்ணத்தை தான் இன்றைய நற்செய்தி பிரதிபலிக்கிறது. முதல் வாசகத்திலே யோபு தன்னுடைய சொந்த மனைவியால் நிராகரிக்கப்படுவதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. யோபு 2:9 வாசிக்கிறோம்: இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிவதுதானே என்று கடுமையாக தன்னுடைய கணவர் யோபுவை சாடுவதைத்தான் சுட்டிக்காட்டுகின்றார். முதல் வாசகத்திலே 2 பேர் இவ்வாறாக பேசிக்கொண்டார்களாம். கடவுள் யோபிடம் நிலபுலம், ஆடு, பிள்ளைகள் இதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார், ஏன் மனைவியை மட்டும் யோபிட்ட விட்டு வைத்தார் என்று கேட்டதற்கு அவருடைய கஷ்டத்தை இன்னும் கூட்டுவதற்காகவாம். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா மனைவிகளும் அப்படி அல்ல. இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நிராகரிக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். இயேசுனுடைய நாசரேத்து நிராகரிப்புக்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, சாதாரண தொழில் செய்யக்கூடிய நபர். 2வது, பரிச்சயம். சாதாரண தொழிலை செய்யக்கூடியவர். இவர் ஒரு தச்சர், சாதாரண தொழிலை செய்யக்கூடிய நபர், மர வேலையை பார்க்கக்கூடியவர், ஆடு மாடுகளுக்கு கொட்டில் அமைப்பவர், கூரை மேய்பவர். அந்த கூரை ஒருவேளை ஒழுகி போனால் அதற்கு பலகை அமைத்து கொடுப்பவர், கதவு சரி செய்பவர். இப்படி சாதாரண தொழில் செய்யக்கூடிய ஒரு கூலியாள் தான் இயேசு. 30 வயது வரை அவர் சாதாரண கூலியாள். இப்படிப்பட்ட ஒரு கூலியாள் நான் இறைவாக்கினர், நான் கடவுள், இந்த உலகை மீட்க வந்தேன் என்று சொல்லுவதை
அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் முதல் காரணமாக இருக்கிறது. இரண்டாவது பரிச்சயம், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட் என்பது போல, மரியாவினுடைய மகன்தானே இவன், இவனை தெரியாதா என்பதுதான் அவருடைய கூற்றாக இருப்பதை நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். ஏன் மரியாவின் மகன் தானே என்று அங்கே குறிப்பிட வேண்டும், யோசேப்பின் மகன் என்பதை ஏன் அங்கே சொல்லவில்லை என்பதற்கு விவிலிய கருத்து என்னவென்றால், ஒருவேளை யோசேப்பு முன்பே இறந்திருக்கலாம், எனவே மரியாவின் மகன் தானே என்று சொல்வது சரி என்று ஒரு சில வல்லுநருடைய கருத்தாக இருக்கிறது. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நிராகரிப்பை இயேசு எவ்வாறு மேற்கொண்டார் என்பதுதான் என்று நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். யாக்கோபும் யோவானும் நிராகரித்தவர்களை வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் பொழிந்து அவர்களை அழிக்கட்டுமா என்று கேட்பதற்கு இயேசு கடிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். கடிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, அதை விட்டு கடந்து செல்லுகிறார் என்பதை நற்செய்தியிலே மிக அழகாக வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்திலே நிலைத்திருக்க ஒரு சில நேரங்களுக்கு அப்பால் சென்று வருகின்ற போது எந்த பிரச்சனையும் அவ்வளவு பெரிதாக மாறிவிடாது. அதே இடத்துல விடாப்பிடியாக நின்று கொண்டிருக்கின்ற போது அங்கே பிரச்சனைகள் வரும். அதை சற்று எந்த விதத்தில் நாம் கையாளுகிறோமோ அதை பொறுத்து அமையும் என்பதை இயேசுனுடைய வாழ்க்கையிலே நாம் காணுகிறோம். நிராகரிப்பின் போது ஒருவன் இவ்வாறு சொல்கிறான், உன் மீது கல்லெறிபவர்களை எல்லாம் நீர் மீண்டும் கல்லெறிந்து கொண்டிருந்தால் நீ எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நிராகரிப்புகள் வரும். அவ்வாறு நிராகரிப்புகள் வருகின்ற போதெல்லாம் அவர்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கின்ற போது அவர்களில் பழிவாங்குகின்ற அந்த நோக்கத்தை மட்டும் கண்ணோக்கி கண்முன் கொண்டு நாம் செயல்படுகிறோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய இலக்கை நாம் இழந்து விடுவோம் என்பதுதான் உண்மை. மாறாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பொதுவாகவே பழி வாங்குவதும் அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையும் பிறருடைய வாழ்க்கையும் இழந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை என்பதை நிராகரிப்பின் போது நாம் உணர வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வினால் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, நிராகரிப்பு நம்முடைய வாழ்வில் வருகின்ற போது, துன்பங்கள் போராட்டங்கள் இந்த சமுதாயத்தினால் உதறி தள்ளப்படுகின்ற போது நாம் அருமையான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, புது வாய்ப்புகளை தேடி நம்பிக்கையில் வளர நிராகரிப்பு உதவுகிறது. புதிய வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்கிறோம். புதியதை அறிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் என்பதை இயேசுவின் வழியாக, இயேசுனுடைய நிராகரிப்பின் வழியாக நாம் இன்று கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, ஒருவர் நம்மை ஒதுக்கி நிராகரிப்பு செய்து நம்மை விட்டு எட்டை செல்லுகின்ற போது அவரை மீண்டும் தேடி செல்ல வேண்டாம். அவரை மீண்டும் தேடி சென்று வழியே வீழ்ந்து கொண்டிருக்காதீர்கள் என்பதையும் மிக அழகாக நற்செய்தியிலேயே நாம் காணுகிறோம். நீயாக இருக்க கற்றுக்கொள், உன்னுடைய வாழ்வை நீ மதிக்க கற்றுக்கொள் என்பதுதான் இறைவன் தருகின்ற இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக, மனக்கசப்பு நிராகரிப்பு வருகின்ற போது மறந்து மன்னித்து புது உறவு நம்மை தேடி வரும். அப்போது பார்த்து பழகு என்பதுதான் இறைவன் என்று தருகின்ற மூன்றாவது செய்தி. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித குழந்தை தெரசா, இயேசுவின் புனித தெரசா, சிறிய வழிகளில் சாதனைகளை புரியும் பெருமை வாய்ந்தவர் தான் நம் கடவுள் என்று மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர். அவர் God is a God of small things என்று சொல்லுவார். என்பதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு சிறு ஒருத்தல்கள், ஜெபங்கள் வழியாக ஆன்மாவை மீட்க முடியும் என்பதுதான் புனித குழந்தை தெரசம்மா சொல்லுகின்ற பாடம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நற்செய்தி அறிவித்தவர்கள் என்று சொல்லுகின்ற போது புனித பிரான்சிஸ் சவேரியாரை மிக அற்புதமாக கோடிட்டு காட்டுவார்கள்.
புனித பிரான்சிஸ் சவேரியார் பல நாடுகளுக்கு பயணம் செய்து எண்ணிலடங்கா ஆன்மாக்களை மீட்டெடுத்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் புனித இயேசுவின் குழந்தை தெரசாவோ எங்கும் பயணிக்கவில்லை. மாறாக கான்வென்ட்டிலே தன்னுடைய கன்னியர் மடத்திலே மட்டுமிருந்து சிறு சிறு காயங்கள், சிறு சிறு தியாகங்கள் வழியாக, சிறு சிறு செயல்கள் வழியாக ஆன்மாவை மீட்க முடியும் என்பதை மிக அற்புதமாக வாழ்ந்து காட்டிய அற்புதமான புனிதரைத்தான் என்று நாம் நினைவு கூறுகிறோம். வாழ்வில் வருகின்ற போராட்டங்களை குறித்து பெரிய பெரிய சாதனைகள் படைக்க வேண்டும், பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று முன்னோக்கி செல்லுகின்ற போது நிராகரிப்புகள் வரும். அதை குறித்து தளர்ந்து விடாதீர்கள், அதை சிறு சிறு காரியங்கள் வழியாக வெற்றி கொள்ளலாம் என்பதை புனித தெரசம்மா நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் சொல்லுவார், நற்செய்தியை அறிவிப்பது வழியில் கிடக்கின்ற சிறு குண்டூசியை. நான் நற்செய்தியை அறிவிக்கணும்னா மைக்கு பிடிச்சாதான் நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்பது அல்ல, மாறாக வழியில் கிடக்கின்ற சிறு குண்டூசியை எடுப்பதன் வழியாக அது மற்றவங்களுடைய காலில் குத்திடுமே என்ற உணர்வோடு, அன்பின் உணர்வோடு அந்த குண்டூசியை எடுப்பதன் வழியாக நற்செய்தியை அறிவிக்க முடியும், ஆன்மாக்களை மீட்க முடியும் என்பதுதான் அவருடைய அருமையான பாடமாக இருக்கிறது. இந்த நன்னாளிலே இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய வாழ்வின் இலக்கை நம் கண்முன் கொண்டுவோம். அவ்வாறு வாழ்வின் இலக்கை கொண்டு ஓடுகின்ற போது, நிராகரிக்கப்படுகின்ற போது பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதீர்கள். பழி வாங்க அஞ்சி பக்குவமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிராகரிப்பின் போது கடவுள் நம்மோடு இருக்கிறார். யார் இந்த உலகத்தில் நிராகரித்தாலும் கடவுள், என்னை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் எந்த குறையும் எனக்கு வைக்க மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அவரில் நாம் வைத்து வாழ வேண்டும். மூன்றாவதாக, சிறிய வழியில் பெரியதை சாதிக்க புனித குழந்தை தெரசாவை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இன்று நாம் கற்றுக்கொண்டுள்ள பாடமாக இருக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் வெளிப்பாடாக நற்செய்தியின் அறிவிக்க வேண்டும், நற்செய்தியின் மதிப்பீடுகளில் வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற போது வருகின்ற நிராகரிப்புகளை, எதிர்ப்புகளை சமாளிக்க ஆண்டவரே எங்களுக்கு சக்தி தாரும், உம்மை போல நிராகரிப்புகளை கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். வல்ல தேவன் நல்லருள் புரிவார்.